வணக்கம். நாம் எல்லோருமே ஒரு மரத்தைப் போல, ஒரு நிமிஷம் கண்ணை மூடி கொஞ்சம் அமைதியாக இருங்க. உங்களை இந்த மரத்தை போல உணருங்க. இப்போ ஒரு மரத்தோட பிரக்ஞை எங்கே இருக்கும்? அதோட வேர்லையா, கிளைகள்லையா, இலைகள்லையா? இப்போது நான் பேசுகிறேன், இந்த வார்த்தைகள் என் வாயின் மூலமாக வெளிப்படுது இல்லை, நீங்கள் கேட்குறீங்க. இப்போ உங்கள் காதின் மூலமாக இதை கேட்குறீங்க. இப்போது இதை நான் பேசும் நான் எங்கே நான் உணர்றேன்? இப்போ நான் 6 அடி உயரம் இருக்கேன் அப்படின்னா, என்னுடைய உடல் 6 அடி நீளமானது இல்லையா? அது 2-3 அடி அகலமானது, அதை போல் 2-3 அடி பருமனானது. நம்மளுக்குன்னு ஒரு பரிமாணம் இருக்கும். இப்போது இந்த ஒரு பீரோ போலன்னு வச்சுக்கோங்க, ஒரு பீரோக்குள்ளே நம்ம நின்றுக்கிட்டு இருக்கோம். இப்போது அந்த பீரோங்கிறது எந்த இடத்துல அது தன்னை பீரோன்னு நினைக்கும்? அதை போல் நாம் இவ்வளோ பெரிய உடலில் இருக்கோம். நாம்ங்கிறத எங்கே நாம் உணர்றோம்? நம்முடைய கால்கள்லையா, காதுலையா, சுண்டு விரல்லையா, இதயத்திலையா? கொஞ்சம் பொறுமையாக கவனிங்க. நீங்கள் எங்கே உணர்றீங்க? எப்போவுமே ஒரே இடத்துல உங்களை உணர்றீங்களா, வெவ்வேறு இடங்களில் உங்களை உணர்றீங்களா? ரொம்ப முக்கியமான விஷயம், கவனிங்க பொறுமையாக. கோபப்படும்போது நீங்கள் எங்கே இருக்கீங்க? மகிழ்ச்சி கொள்ளும்போது நீங்கள் எங்கே இருக்கீங்க? தூங்கும்போது, சிரிக்கும்போது, அழும்போது நீங்கள் எங்கே இருக்கீங்க? ஜஸ்ட்டு கவனிங்க. நாம் ஆன்மான்னு நம்மளை கருதலாம், பிரம்மம்னு நம்மளை கருதலாம். நாம் யாருமே இல்லை, வெறுமை, வெற்றிடம், நானே கடவுள், எப்படி வேணாலும் நம்மளை நாம் கருதலாம். அதெல்லாமே ஒரு விதமான எண்ணம், சிந்தனைன்னு சொல்லலாம். நம்ம உணர்றதுங்கிறது நம்ம உடலில் மட்டும்தான் நம்மளை உணர முடியும். அதை நான் மட்டும்தான் உணர முடியும். அது வார்த்தைகளை கடந்தது. ஒரு இனிப்பை சுவைக்கிறீங்க அப்படின்னா, அந்த நாக்கு உணருது இல்லையா, அந்த ருசிக்குது இல்லையா, அந்த தருணத்தை கவனித்து பாருங்கள். என்ன இருக்கும் அங்கே? எதுவுமே இருக்காது. ஒரு அமைதி இருக்கும். அந்த அமைதியில் நாம் அந்த பதார்த்தத்தை ருசிச்சுக்கிட்டு இருப்போம் இல்லையா? ஸோ அதை போல தான் நம்முடைய உடல் இந்த வாழ்க்கையை ருசிச்சுக்கிட்டு இருக்கு. ஒரு நாக்கு இனிப்பை சாப்பிடுவது போல இந்த உடல் முழுக்க ஒரு நா போல மாறி இப்போ நமக்கு சுற்றி இருப்பதை ருசிச்சுக்கிட்டு இருக்கு. அப்போ நாம் யார்? நாம் எங்கே இருக்கோம்? இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா இன்றைக்கு வாழ்க்கை முறை மாறிவிட்டது. நிறைய நம்மளுக்கு தெரியும், நிறைய சிந்திக்கிறோம், நிறைய மாறிடுச்சு. ஆனால் வாழ்க்கை பெருசாக மாறல. யோசிச்சு பாருங்க. அதே பசி, அதே தூக்கம், அதே துக்கம், அதே வலி, அதே மகிழ்ச்சி இல்லையா? 500 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி மனிதர்கள் உணர்ந்தாங்களோ அதே போல் தான் நாமளும் உணர்ந்திருப்போம். 50,000 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி மனிதர்கள் உணர்ந்தாங்களோ அதே தான் நாமளும் உணர்ந்திருக்கோம். ஸோ உணர்தலில் எந்த பெரிய வேறுபாடும் இல்லை. ஆதிகால மனிதன் உணர்ந்த அதே பசியை தான் நாமளும் உணர்கிறோம். அவன் தூக்கத்தின் போது எப்படி நிறைவாக உணர்ந்தானோ அதே போல் தான் நாமளும் உணர்ந்திருப்போம். ஸோ இதில் எந்த வித்தியாசமும் கிடையாது. அது வெளிப்படும் விதத்தில் கொஞ்சம் வேறுபாடு இருக்கலாம். அவன் மரத்துக்கடியில் படுத்து தூங்கியிருப்பான், அவன் நல்லா மெத்தையில் படுத்து தூங்குகிறோம். ஆனால் தூக்கங்கிற செயல் ஒன்று தான். அப்போது உணர்வது என்பது ஒரே விஷயத்தை தான். இப்போ கவனித்து பார்த்தீங்கன்னா, அப்போ உடலை வச்சு பார்க்கும்போது வாழ்க்கை பெருசாக மாறவே இல்லை. உடலுக்கு தேவையான விஷயங்கள் அப்படியே தான் இருக்குது. உணவு, தூக்கம், காமம், சிரிப்பு, அழுகை, இந்த அடிப்படை தேவைகள் மாறுவதே கிடையாது. நம்ம ஏழையாக இருந்தாலும், பணக்காரனாக இருந்தாலும், இந்தியாவில் இருந்தாலும், பாகிஸ்தானில் இருந்தாலும், மனிதர்களாக இருக்கும் வரை எல்லா மனிதர்களுக்கும் ஒரே விதமான உணர்வுகள் தான் உண்டு. அதை உணரும் விதத்தில், அதை நான் புரிந்து கொள்ளும் விதத்தில் வேறுபாடுகள் இருக்கலாம். ஆனால் மனிதர்களுக்கிடையே பெரிதாக எந்த வேறுபாடும் கிடையாது. அப்போது நாம் யார் என்ற கேள்வி வரும்போது அதை நம்முடைய உடலில் கவனிக்கணும். நாம் அதை எங்கே உணர்றோன்ட்டு. ஏன்னா ஒரு ஞானிக்கும் உடல் இருக்குது,
ஒரு முட்டாளுக்கும் உடல் இருக்குது, ஒரு குழந்தைக்கும் உடல் இருக்குது, ஆணுக்கும் இருக்குது, பெண்ணுக்கும் இருக்குது இல்லையா? இப்போ நான் யார் என்ற கேள்வி எல்லோருக்கும் பொதுவானது. ஞானி என்பவர் தான் யார் என்று அறிந்து கொண்டவர், ஒரு அஞ்ஞானிங்கிறவர் தான் யார் என்று தெரியாது அவருக்கு. அப்போ தான் யார்? அது எல்லாருக்குமே ஒரு சுவாரஸ்யமான கேள்வி தானே அது. ஒரு மரத்துக்கு எப்படி தெரியும் தான் யாருன்ட்டு? ஒரு மரம் 2-3 வருஷம் ஆன சின்ன மரமாக இருக்கலாம், 50 வருஷம் ஆன பெரிய மரமாகவும் இருக்கலாம். இரண்டுக்கும் தன்னை குறித்து ஒரு புரிதல் இருக்கும் இல்லையா? அந்த உணர்தல் இருக்கும் இல்லையா? அது எங்கே இருக்கும்? நம்ம அதை கவனிக்கணும். நிறைய சொன்னது போல் நம்முடைய வாழ்க்கை முறைகள் மாறிவிட்டதுனால நாம் நம்மை உணர்வதும் மாறிவிட்டது. நம்ம கடந்த காலங்களில் பெரும்பாலும் உடல் உழைப்பை கொண்டு தான் வாழ்ந்து வந்தோம் இல்லையா? அப்போது நம்மை அறியாமல் நம்முடைய உடல் மூலமாக நாம் யார் என்ற புரிதல் நம்மளுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். இப்போ வாழ்க்கை மாறிடுச்சு. நம்ம பலர் உடலை கொண்டு வாழ்வது கிடையாது, உடல் உழைப்பு செய்வது கிடையாது. நிறைய சிந்திக்கிறோம், நிறைய வாசிக்கிறோம், யோசிக்கிறோம், கனவு காண்றோம், கற்பனை செய்கிறோம். ஸோ நம்ம உடலை காட்டிலும் மனதை கொண்டு வாழ்வது அதிகரிச்சுக்கிட்டே போகுது. யோசிச்சு பாருங்கள், ஒரு அறைக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு நம்ம எதை குறித்து வேணாலும் கற்பனை செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். அப்போ என்ன நிகழுது அப்படின்னா, நாம் நம்மளோட உடலை விட்டு வெளியேறுகிறோம். நம்ம அந்த கணத்தில் இருப்பது கிடையாது. நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ கனவு கள்றோமோ, கற்பனை செய்கிறோமோ, அந்த அளவு நம்மளுடைய ஆன்மா, நம்முடைய உயிராற்றல் நம்முடைய உடலை விட்டு நீங்கிக்கிட்டே இருக்கும், வெளியேறிக்கிட்டே இருக்கும். அப்போ நம்ம உடலில் இருப்பதை நாம் மகிழ்ச்சியாக உணரவே மாட்டோம். உடலுக்கு வந்தாலே ஒரே சலிப்பாக இருக்கும், எரிச்சலாக இருக்கும். அது இயல்பு. பெரும்பாலும் ஒரு துக்கம், ஒரு வலி ஏதாவது இருந்ததுன்னா அதை நினைக்க மாட்டோம் இல்லையா? நம்மளுக்கு பிடிச்ச விஷயத்தில் ஈடுபடுவதுக்கு தான் நம்ம விரும்புவோம். ஆனால் அப்படி செய்ய செய்ய என்ன ஆகும்னா, அந்த உடலின் மீதான பிணைப்பு குறைந்து கொண்டே போகும். அதனால தான் இன்றைக்கி நம்ம பலரும் பல விதமான நோய்களால் பாதிக்கப்பட்டிருக்கோம். உடல் பருமன் பெரும் பிரச்சனையாக இருக்குது, மன அழுத்தம், பதற்றம் இதெல்லாம் கூடிக்கிட்டே வருது. ஏன்னா நாம் உடல் வேறு மனம் வேறாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இப்போ இதை கேட்குறீங்கன்னா நீங்கள் உடலில் ஏதாவது உணர்றீங்களா? யோசிச்சு பாருங்கள். இது வார்த்தையாக மட்டும்தானே கேட்குறீங்க. இப்போ நான் வேறு பல இடங்களில் நிறைய பேசியிருக்கேன். என்னுடைய வார்த்தைகளை நீங்கள் உணரணும்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா நான் பகிர்ந்து கொள்வது மௌனத்தை, இந்த வார்த்தையோட அர்த்தத்தை மாத்திரம் இல்லை. இந்த வார்த்தையோட அர்த்தத்தை மாத்திரம்னா இதை நான் எழுதிட முடியும், நீங்கள் வாசிச்சுட்டு போயிட முடியும். அப்போது நீங்கள் அந்த அர்த்தத்தை, அறிவை மட்டும்தான் கிரகித்து கொள்கிறீர்கள். ஆனால் பேசும்போது நீங்கள் மௌனத்தை உணர முடியும், இந்த நான் பேசும் அந்த தொனியை உணர முடியும், இந்த வார்த்தைகளுக்கு கேடும் இடைவெளி, குரல் ஏறி இறங்குவது, இது எல்லாமே பல்வேறு புரிதல்களை உங்களுக்கு தரும். தென்றல் காற்றுன்னு வாசித்து, தென்றல் வீசியது, இதமாக இருந்தது அப்படிங்க வாசிக்கும் போதே நம்ம மனதில் ஒரு இதத்தை உணர்றோம் இல்லையா? அது வார்த்தையாக மட்டும் நம்ம வாசிக்கலை, அந்த உடலில் உடனே உணர்வோம். அப்போ அந்த உடலில் உணரும்போது தான் அந்த புரிதல் முழுமை கொள்ளும். அப்படி புரியாமல் வெறும் அறிவுபூர்வமாக வாசிக்கிட்டே இருந்தோன்னா நமக்கும் நம்முடைய உடலுக்கும் பிணைப்பே இருக்காது, வாழ்க்கையை விட்டுருவோம். இன்றைக்கு அந்த நிலையில் தான் எல்லோருமே வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அறிவுக்கு, சிந்தனைக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுக்குறோம், உடலை மறந்துடுறோம். ஸோ நாம் யார் என்று தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா, நம்ம உடலை நோக்கி நம்முடைய கவனத்தை திருப்பணும். நான் எப்போதே சொல்வது உடலுக்கென்று தனியாக ஒரு புத்திசாலித்தனம் இருக்குது. உடல் என்றுமே பொய் சொல்லாது. தாகம் எடுத்துன்னா தாகம் எடுத்துச்சு, வலி இருக்குன்னா வலி இருக்குது. ஆனால் மனசு மாற்றி மாற்றி சொல்லும். தாகம் எடுக்குதுன்னா, இல்லை தண்ணி வேண்டாம், ஒரு காஃபி குடிக்கலாம், இல்லை ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கலாம். இதை எது சொல்லுது? மனம்தான் சொல்லும். இந்த கூல்ட்ரிங்க்ஸ் வேண்டாம், அது குடிக்கலாம். எவ்வளோ சாய்ஸஸ் எல்லாமே மனம்தான் தருது. இதெல்லாம் வாய்ப்பே இல்லைன்னா யோசிச்சு பாருங்க. ஸோ நம்முடைய கவனத்தை நம்ம எல்லோருமே நம்முடைய உடலை நோக்கி திருப்பணும். ஏன்னா நம்ம குழந்தைகளாக இருக்கும்போது விளையாடிட்டு இருப்போம், ஓடிட்டுருப்போம், ஆடிட்டுருப்போம். நம்மளுக்கு சிந்திக்கும் திறன் இல்லாட்டியும் உடலின் மூலமாக நம்மளை வெளிப்படுத்தி கொண்டுட்டே இருப்போம். ஸோ நம்மளுக்கு ஒரு புரிதல் இருந்துக்கிட்டே இருக்கும் நாம் யாருங்கிறது. இப்போ குழந்த பசிச்சுதுன்னா அழும், அது உட்காந்து சிந்திப்பது கிடையாது. உடலில் ஏதோ மாற்றம் ஏற்படுது, இது என்ன, இதை சாப்பாட்டை கொண்டு தான் நிறைவேற்ற முடியும், சாப்பாடை யாரையாவது நம்மளுக்கு ஊட்டணும்
அதனால் அழலாம், அழுதா அம்மா நம்மளை கவனிப்பாங்க, என்ன ஏதுன்னு கேட்பாங்க, சாப்பாடு கொண்டு வந்து தருவாங்கன்னு அது உட்காந்து ரூம் போட்டு திட்டமிட்டுக்கிட்டு இருக்கிறது கிடையாது. அது தண்ணி இயல்பாக எழுது. உடல்னால் அதுதான், உடலில் ஒரு வலி வந்துச்சுன்னா உடனே ஐயோன்னு கத்துவோம். அங்கே சிந்தனையே வேலை செய்யாது. ஸோ உடலோட பிணைப்பு இல்லாத போது தான் நம்மளுக்கு மன முக்கியத்துவம் தரும். இன்றைக்கு பெரும் பிரச்சனை என்னன்னு பார்த்திங்கன்னா அறிவு ஜீவிகள். ஏன்னா அவர்கள் வெறும் அறிவை மட்டுமே கொண்டு கற்பனையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஓ இது இப்படி இருக்கா, இதை இப்படி மாற்றலாம், இதை இப்படி மாற்றினா அது அப்படி ஆகும், அதை அப்படி மாற்றினா அது அங்கே இப்படி ஆகும் அப்படின்னு யோசித்து திட்டம் போட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. பாருங்கள், அரசியல்வாதிகள், போர்கள் எல்லாம் அதனால தான் நடக்குது. அப்போது நம்முடைய கவனத்தை அதையெல்லாம் விட்டு உடலை நோக்கி திருப்பினாலே நம்முடைய வாழ்க்கையில் அமைதி உருவாகும். ஸோ அதை எப்படி செய்வது? ரொம்ப எளிது. ஒவ்வொரு செயல்லையும் நம்ம உடலை கவனிச்சிக்கிட்டே இருக்கணும். அது நம்முடைய உடலுக்கு பார்த்திங்கன்னா சென்டர் ஆஃப் கிராவிட்டி, புவியீர்ப்பு மையம்னு ஒன்று இருக்குது. எல்லா பொருட்களுக்கும் அது உண்டு. இப்போ ஒரு பொருளுக்கும் ஒரு ஆன்மாவுக்கும் என்ன வித்தியாசம்? நம்ம பலரும் பார்த்திங்கன்னா நீ யாருன்னு கேட்டால் உடல்னு சொல்வதை காட்டிலும் நம்ம ஆன்மா, பிரம்மம், எங்கும் நிறைந்திருப்பவன், எல்லா இடத்திலும் இருப்பவன் அப்படின்னு சொல்லிக்கிறது தான் விரும்புவோம். ஏன்னா அது ஒரு கெத்தாக இருக்குது இல்லையா? நம்ம ஆன்மா பிரம்மம்னா, உடல்னா எல்லாருக்கும் தான் உடல் இருக்குது, நம்மளுக்குன்னு ஸ்பெஷல் கிடையாது இல்லையா? அதனால் இயல்பாகவே பார்த்திங்கன்னா ஆன்மீகத்தில் ஈடுபாடு கொண்டவர்கள் உடலை கடந்து செல்ல தான் விரும்புவாங்க. அதுவும் இந்திய மரபு அதை தான் முன்வைக்குது, உடலை மறுப்பதைத்தான் முன்வைக்குது. ஏன்னா உடலை நாம் கவனிக்க தொடங்கணும்னா உடலில் இருக்கும் சிக்கல்கள், பிரச்சனைகள் எல்லாவற்றையும் கவனிக்கணும். அதில் காமம் இருக்குது. உடலை பராமரிக்க கற்றுக்கொண்டோம்னா நம்ம அழகாக நம்மளை வெளிப்படுத்தி கொள்வோம். அப்போது நம்மிடம் காமம் இல்லாட்டியும் நம்மீது யாராவது காமம் கொள்ளக்கூடும். அப்போ ஏன் உடலை கவனிக்கிற, உடலை கவனிக்காத, ஏன் ஒழுங்காக ட்ரெஸ் பண்ணுற, ஒழுங்காக ட்ரெஸ் பண்ணாத, ஆணியங்களை அடித்து அந்த பலகையில் படுத்து தூங்கு இல்லையா, முட்கள் மீது நட, சாப்பிடாத, விரதம் இரு, உடம்பை கட்டுப்படுத்து அப்படின்னுலாம் தான் நம்மளுக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கு. ஆன்மீகம் என்பதாலே உடலை மறுப்பதுங்கிற எண்ணம் நமக்குள்ளே இருக்குது. பல்ல கடிச்சிட்டு வாழ்கிறது தான் ஆன்மீகம்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். அதனால தான் ஆன்மீகமே இந்தியாவை பார்த்திங்கன்னா ஒரு போலித்தனமாக இருக்குது, பொய்யாக இருக்குது. ஏன்னா எவனுக்கும் ஒன்றுமே தெரியாது, எவரும் என்னை உணர்றது கிடையாது. புஸ்தகத்தை வாசிச்சுட்டு பிரம்மம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறோம், உடனே எனக்கு எல்லாம் தெரியும்னு பேசிக்கிட்டு இருக்கோம். கவனித்து பார்த்திங்கன்னா நம்ம வாழ்கிற வாழ்க்கைக்கும் நம்ம பேசுகிற சொற்களுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கான்னு பார்க்கலாம். ஏன்னா உலகில் வாழ்க்கையை உடலின் மூலமாக தான் வாழ முடியும். மனசால் என்ன வேணாலும் பேசலாம். அப்படி பேசுகிறவங்க வாழ்க்கையை கவனித்து பாருங்கள். அப்போ அதுதான் அந்த புவியீர்ப்பு மையம், அதுதான் முக்கியமானது. ஒரு பொருளுக்கும் ஒரு ஆன்மா, மனம் போன்ற ஒரு உருவமற்ற ஒன்றுக்கும் என்ன வித்தியாசம்னா, ஒரு பொருள் என்பது அதற்கு நீளம், அகலம், உயரம், எடை, பருமன் இதெல்லாம் இருக்கும். அதாவது அது ஒரு காலத்தையும் இடத்தையும் ஆக்கிரமித்து இருக்கும். ஒரு பொருள் குறிப்பிட்ட இடத்தில் குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு இடத்துல தான் இருக்க முடியும். அதை நாம் எடை போட்டு பார்க்க முடியும், அளவிட்டு பார்க்க முடியும். எல்லா பொருட்களுக்கும் இது உண்டு. அப்புறம் இன்னொன்று கவனிச்சிங்கன்னா எல்லா பொருட்களுமே பூமியோட மையத்தை நோக்கி சென்று கொண்டே இருக்கும். அதுதான் புவி ஈர்ப்பு. புவி தன்னை நோக்கி ஈர்க்குது. புவியின் மையத்தில் நிறைய இரும்பு நிறைஞ்சிருக்கு. அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பூமிக்குன்னு ஒரு காந்த புலத்தை உருவாக்குது. பூமிங்கிறது ஒரு பெரிய காந்தம் போன்றது தான். அப்போது அது என்ன நோக்குன்னா, எல்லா காந்தமும் என்ன பண்ணும், மற்ற பொருட்களை தன்னை நோக்கி ஈர்க்கும். அதை போல தான் பூமியும் நம்மை நோக்கி ஈர்த்துக்கிட்டே இருக்குது. அப்போது நாம் நிலையாக இருக்கணும், கீழே விழாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம உடலில் இருக்கும் அந்த புவியீர்ப்பு மையத்தை நாம் சரியாக புரிந்து கொள்ளணும், சரியாக கையாளணும். இப்போ இந்த படத்தை பார்த்திங்கன்னா அதில் குறிப்பிட்டிருக்கும் அந்த ஆரஞ்சு புள்ளி தான் அந்த புவியீர்ப்பு மையம். அதுதான் நம்முடைய உடலின் மையம். அது எந்த இடத்துல இருக்குன்னா நம்முடைய தொப்புள் அதுக்கும் நம்முடைய முதுகெலும்பின் கீழ்ப்பகுதி, தரையில் உட்காந்தோ தரையில் படுது இல்லையா,
அது 2க்கும் இடையில் மையத்தில் இருக்கும். இந்த படத்தை வச்சு நீங்கள் குத்து மதிப்பாக அது எங்கே இருக்குன்னு உணர முடியும். நீங்கள் கவனிச்சிங்கன்னா நீங்கள் அதை உணர முடியும் உங்கள் உடலில். நீங்கள் அந்த ரொம்ப சாஞ்சோம்னா கீழே விழுந்துருவோம் இல்லையா? பேலன்ஸ் இருக்கணும். அதே மாதிரி எல்லாராலையும் எளிதில் ஓட முடியாது, ஆட முடியாது. அதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடல் பழகணும். உடலை வெவ்வேறு விதமாக கையை நீட்டி, காலை நீட்டி, குதித்து, இப்படி வெவ்வேறு விதங்களில் உடலை அசைத்து மாற்றி அமைக்கும்போது நம்ம உடல் அந்த புவியீர்ப்பு மையத்தை நுட்பமாக புரிஞ்சு கொள்ளணும். ஓ, இப்படி இன்னும் சாஞ்சோம்னா கீழே விழுந்துருவோம், இதற்கு மேலே நம்மளால் நிற்க முடியாது, இதெல்லாமே புரிஞ்சுக்கும். அந்த புரிதல் வந்து ரொம்ப ஆழமானது. அது அறிவுபூர்வமானது கிடையாது, அது உடலில் இருப்பது. இப்போது முதுகு அரிச்சுது அப்படின்னா நம்ம உடனே கை அதை போய் சொரியுது இல்லையா? நம்ம கண் பார்த்து ஓ இந்த இடத்துல அரிக்குதுன்னுலாம் எதுவும் சிந்திப்பது கிடையாது. இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போகணுன்னா நமக்கு ஜிபிஎஸ் வேண்டியது இருக்குது. எந்த திசையில் போகணும், எவ்வளோ தூரம் போகணும், வலது பக்கம் திரும்பணுமா, இடது பக்கம் திரும்பணுமா அப்படிங்கிறதெல்லாம். ஏன்னா அந்த இடம் நமக்கு வெளியில் இருக்குது. நம்ம உடல் நம்முடைய ஒரு பகுதி. நம்ம உடலில் நம்ம உணரணுன்னா ஜிபிஎஸ் வேணுமா? ஆமாம், முதுகு பக்கம், முதுகெலும்புலேருந்து 2 இன்ச்சு இடது பக்கம் போய் 3 இன்ச்சு கீழே இறங்கணும்னா அந்த இடத்துல தான் அரிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க முடியுமா? ஸோ இது ரொம்ப நுட்பமான உணர்வு. இது ஆங்கிலத்தில் வந்து ப்ரோப்ரியோசெப்ஷன்னு சொல்லுவாங்க. நம்ம பலரும் பர்செப்ஷனை கேள்விப்பட்டிருப்போம். அதை பார்வைன்னு சொல்லுவோம். நம்ம உலகை எப்படி பார்க்குறோம், நம்ம பர்சீவ் பண்ணுறோம், நம்ம புரிந்து கொள்ளும் விதம். ப்ரோப்ரியோசெப்ஷன் அப்படிங்கிறதுனா உடல் தன்னை அறிந்து கொள்வது. அந்த அறிவு அதுக்கு இருக்கும். இப்போ பல்லுக்குள்ளே ஏதாவது சிக்கிருச்சுன்னா நாக்கு உடனே அதை சரி செய்ய பார்க்கும். உடம்பில் ஏதாவது அந்நிய பொருள் ஊடுருவிடுச்சுன்னா உடனே வந்து அது வெள்ளை ரத்த அணுக்கள் வந்து அதை சூழ்ந்து கொண்டு அதை தாக்கி உடலை குணப்படுத்த முயற்சிக்கும். அடிபட்டுருச்சுன்னா உடனே அந்த இடத்துல ரத்தம் வெளில வந்து கொஞ்ச நேரத்திலேயே அந்த ஒரு கருப்பு திரை போல் உருவாகி உடல் தானாக தன்னுடைய புண்ணை குணப்படுத்திக்க தொடங்கும். சாப்பிட்ட உடனே ஜீரணமாகுது, தூக்கம் வருது, இதயம் துடிக்குது, மூச்சு விடுறோம். இதெல்லாம் நாமளாக செய்கிறோம். யோசிச்சு பாருங்கள். நம்மை கடந்த ஒன்று இயங்கிக்கிட்டு இருக்கு இல்லையா? அது எதிலிருந்து இயங்குது? நம்முடைய உடலில் இருந்து இயங்குது. அந்த புத்திசாலித்தனம் நம்முடைய உடலுக்கு எப்போது தோன்றி இருக்கும்? நம்ம கருவாகும் போதே அது தோன்றிருச்சு. கருவாகும்போது ஒரு செல்லாக உருவானோம். அந்த ஒரு செல் பல வேறு விதங்களில் பிரிஞ்சிருக்கு. அதுக்கு எப்படி தெரியும் என்னவாக பிரியணும்னு? அந்த ஒரு செல்லிலிருந்து தான் இதயம், மூளை, சிறுநீரகம், கைகள், கால்கள், நாம் கருப்பாக இருக்கோமா, சிவப்பாக இருக்கோமா, குண்டாக இருக்கோமா, எல்லாமே முடிவாகுது. எப்படி அது யோசிச்சு பாருங்கள். இப்போ இவ்வளோ பெரிய நிகழ்வு நிகழ்ந்துக்கிட்டு இருக்குது. இது காலங்காலமாக கோடிக்கணக்கான வருடங்களாக நிகழ்ந்து கொண்டு இருக்குது. ஆனால் நாம் யார்? நம்ம பிறந்து 2 மாதத்தில் நம்ம யாருன்னு தெரியுமா நம்மளுக்கு? நாம் யாருங்கிற புரிதலே நம்மளுக்கு 2-3 வயசில் தான் உருவாகுது. அது வந்து நாம சொற்களை கொண்டு, மொழியை கொண்டு நாம் உருவாகி கொள்ளும் ஒரு எண்ணம், ஒரு புரிதல். இப்போது ஒரு பொம்மை இருக்குது, அந்த பொம்மை என்னன்னு கேட்குறோம். அது வந்து தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மைன்னு சொல்கிறோம். அது ஒரு பேர் தான் இல்லையா? அந்த பேர் யாரவா இருந்தாலும் அந்த பொம்மை அப்படியே தான் இருக்க போகுது. இப்போ அதை போல் தான் அந்த தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு? எப்படி ஆட்டினாலும் அசைச்சாலும் அது மையத்துக்கு வந்து நிற்கும். அதுதான் சென்டர் ஆஃப் கிராவிட்டி, புவியீர்ப்பு மையம். நாமும் என்ன நிகழ்ந்தாலும் வாழ்வில் நம்முடைய அந்த மையத்தை சென்று அடைய கற்றுக்கிட்டோம் அப்படின்னா வாழ்க்கையில் குழப்பங்கள் இருக்காது. இப்போ நம்ம பலருக்கும் பிரச்சனைனா நம்முடைய மையமே தெளிவாக இல்லாமல் இருப்பது தான். ஏன்னா உடல் இவ்வளோ பெருசு இருக்குது. நம்முடைய உடலில் 7 சக்கரங்கள் இருக்குதுன்னு யோக மரபு சொல்லுது. அதன் மூலமாக நாம் நம்மிடம் இருக்கும் எனர்ஜியை வெளியேற்றுறோம், உலகத்திலிருந்து எனர்ஜியை கிரகித்து கொள்கிறோம். ஒரு பரிவர்த்தனை நிகழ்ந்து கொண்டே இருக்கும். இப்போ அந்த பரிவர்த்தனை நிகழ்ந்து போது நம்ம அறியாமல் அந்த பிரஜை வந்து அந்த சக்கரத்திலிருந்து செயல்படும். இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இங்கே பேசும்போது எங்கே உணர்றீங்க? நீங்கள் தூங்கும்போது நீங்கள் எங்கே உணர்றீங்க? பதற்றமாக இருக்கும்போது எங்கே உணர்றீங்க? கோபமாக இருக்கும்போது எங்கே உணர்றீங்க? ஒவ்வொரு உணர்வின் போதும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட உடலின் வெவ்வேறு இடங்களில் வெவ்வேறு விதமாக நாம் நம்மை உணர்ந்து கொண்டிருப்போம். ரொம்ப முக்கியமான விஷயம் இது. ஏன்னா நம்மளால்
இதை பேசுவது எளிது, புரிந்து கொள்வது ரொம்ப கஷ்டம். இப்போ இன்னொன்று கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நாம் நம்மளை பற்றி என்ன வேணுமெனாலும் எண்ணம் கொண்டிருக்கலாம். மற்றவங்க நம்மளை உடலை மட்டும்தான் பார்ப்பாங்க. உடலில் இருக்கும் வரும் எனர்ஜியை தான் அவங்க கிரகித்து கொள்வாங்க, அதைத்தான் அவங்க புரிஞ்சுக்குவாங்க. அதனால தான் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்லிட்டு. முதல்ல ஒருத்தரை பார்த்தோன்னே நம்மளுக்கு என்ன தோணுது, அது பெரும்பாலும் உண்மையாக இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு அவரை பற்றி எதுவுமே தெரியாது. அவரை பார்த்த உடனே அந்த உடலில் அவரிடமிருந்து வந்த எனர்ஜியை தான் நாம் கிரகித்து கொள்கிறோம். அது நம்ம உடல் அப்படியே கிரகித்து கொள்ளும், நம்ம சிந்தனையை கொண்டோ மனதை கொண்டோ கிடையாது. பார்க்குறோம், ஆஹா நல்லா அழகாக இருக்காரு, நல்ல புத்திசாலி போல் இருக்காரு அப்படின்னு நினைக்கிறோம். பேச தொடங்குகிறோம். உடனே அவர் ஒரு 5ஆம் வகுப்பு பையனோட தரத்துக்கு பேசுனார்னு வச்சுக்கோங்க. உடனே நம்மளுக்குள்ள மனசுக்குள்ளே சிரிச்சுக்குவோம், இன்னும் பார்க்கறதுக்கு தான் புத்திசாலியாக இருக்கான், சரி முட்டாளாக இருக்கான் போல் இருக்குது. இப்போ என்ன ஆகுதுன்னா, நம்முடைய மனதை கொண்டு நம்ம முதலில் தோன்றிய அந்த எனர்ஜியை, அந்த புரிதலை மாற்றி அமைக்கிறோம். இவன் ஒன்றும் முட்டாளுப்பா, இவன் ஒன்றும் சரி கிடையாது. அப்போ எது உண்மை? இதை நம்ம கவனிக்கணும். ஏன்னா நம்ம எல்லோருக்கும் இந்த பிரச்சனைகள் இருக்கும். நான் இன்னைக்கு குணப்படுத்துதலை பற்றி நான் நிறைய பேசியிருக்கேன். நான் ஒரு முறை எனக்கு நிகழ்ந்தது, நான் நிறைய குழப்பத்தில் இருந்தேன், தெளிவில்லாமல் இருந்தேன். அப்போது உளவியல் சிகிச்சை நிபுணரெல்லாம் சந்தித்து புரிந்து கொள்ள முயன்றிருந்தேன். அதாவது என்னுடைய ட்ராமாவின் காரணமாக என்னுடைய எனர்ஜியின் பெரும் பகுதி என் உடலுக்கு வெளியில் தான் இருந்தது. அது புரிதல் எனக்கு இல்லை. அப்போ நான் ஒரு கடைக்கு சென்றிருந்தேன், ஒரு ஆன்மீக பொருட்கள் விற்கும் கடைக்கு. இப்போ அங்கே இருந்துட்டு கொஞ்ச நேரம் கழித்து அங்கேருந்து ஒருத்த பேச தொடங்கினேன். ஏன்னா எனக்கு மனசில் ஒரே குழப்பமாக இருந்தது, தெளிவில்லாமல் இருந்தது. இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கன்னு பேசலாங்கும்போது நான் சொன்னேன், இந்த மாதிரி எனக்கு நான் ப்ராப்பராக கிரவுண்டடாக இல்லை அப்படின்ன போது அவர் சொன்னார் டக்குன்னு, இல்லை எனக்கு அப்படி தோணலை, நான் காம நேரமாக உங்களை கவனிக்க, ரொம்ப தெளிவாக இருக்கீங்க நீங்கள், உங்கள் மனசில் குழப்பம் இருக்கலாம், ஆனால் உங்கள் உடல் ரொம்ப தெளிவாக இருக்குது அப்படின்னாரு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அதன் பிறகு தான் எனக்கு அந்த எனர்ஜியை குறித்த புரிதல் எனக்கு உருவானது. அப்போ தான் நான் எனர்ஜி ஹீலிங்கை பற்றி தெரிந்து கொள்ள தொடங்கினேன். அது வரைக்கும் எனக்கு எனர்ஜி குறித்த புரிதலே இல்லை. குழப்பம்னா அது மனதளவில் நிகழ்வதுங்கிற எண்ணம் தான் இருந்தது. அப்புறம் தான் புரிஞ்சது, இல்லை அந்த எனர்ஜியை நம்ம தொகுத்து கொள்ளலை அப்படின்னா அது வெவ்வேறு விதங்களில் சிதறி போயிருக்கும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், ஒரு விளையாட்டு வீரன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவருக்கு ஒரு தெளிவான ஒரு ஆளுமை இருக்கும். அந்த ஆளுமை எப்படி உருவாகுது? அவர் உட்காந்து சிந்தித்து அது உருவாக்குவது கிடையாது. அவர் விளையாடிக்கிட்டே இருக்கார், பயிற்சி செஞ்சுக்கிட்டே இருக்காது. அந்த உடல் அந்த பயிற்சி மூலமாக தன்னை அறிந்து கொள்ளுது. ஒரு கிரிக்கெட் வீரர் ஒரு 4ஓ 6ஓ அடிக்கிறாருன்னா சாதாரண விஷயம் கிடையாது. அவர் என்ன பண்ணணும், நுட்பமாக பாலை கவனித்து தன்னுடைய உடலை வளைத்து குனிந்து உயர்த்தி தன்னுடைய அந்த உடலின் எடையை எல்லாம் அந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டியில் சரியாக பொருத்தி அந்த தன் உடல் இருக்கும் சக்தியெல்லாம் கைக்கு மாற்றி அந்த பேட்டில் கொண்டு வரணும். அது சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு டென்னிஸ் விளையாடுறானோ ஒரு ஷாட் அடிக்கிறதுங்கிறது, ஃபோர் ஹேண்டுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. எவ்வளோ பயிற்சி எடுக்க முடியும், அது சிந்திச்சு சொல்லலாம். அப்படியே சும்மா அப்படி ஜஸ்ட் திருப்பி விட்டால் போதும். நீங்கள் சும்மா உங்கள் கம்ப்யூட்டர் கேமில் டென்னிஸ் விளையாண்டு பார்த்தீங்கன்னாலே தெரியும் அது. ஆனால் அது வெறுமனே கையில் இப்படி தொட்டால் போதும், பட்டன் அமுத்துனா போதும். உடலில் அந்த சக்தி கொடுக்கணும்ல. 100-150 கிலோமீட்டர் வேகத்தை வர்ற பாலை நம்ம ஒரு பேட்டை கொண்டு திருப்பி அடித்து வேறு திசைக்கு, முற்றிலும் எதிர் திசைக்கு மாற்றணும்னா சாதாரண விஷயம் கிடையாது. அதை மனதை மட்டும் வச்சு பண்ண முடியாது. மனதை கட்டுப்படுத்தி நான் பயிற்சி செய்யணுன்னா மனம் அலைபாய்ந்து கொண்டே இருந்தால் பயிற்சி செய்ய முடியாது. அப்போது மனதையும் கட்டுப்படுத்த வேண்டியது இருக்கும். அதற்காக உட்காந்து தியானம் பண்ணுவது போல் மனதை கட்டுப்படுத்தி இறுக்கமாகவும் இருக்க முடியாது. ஏன்னா அவங்க செயல்படணும், விளையாடணும். இப்போ நம்ம உடலின் மூலமாக வாழ்க்கையை மேற்கொள்பவர்களுக்கு பார்த்திங்கன்னா பெருசாக எந்த குழப்பமுமே இருக்காது. அவங்க தெளிவாக இருப்பாங்க. வாழ்க்கை சிக்கலாக தான் இருக்கும், என்ன பண்ணுறது, பிரச்சனை தான் இருக்கும், என்ன பண்ணுறது, கொன்னா பாவம் தின்னா போச்சுன்ட்டு மகிழ்ச்சியாக இருப்பார்கள். நாம் என்ன சொல்லுவோம், மிருகங்களை மாதிரி வாழ்கிறாங்க, அறிவே கிடையாது, சிந்திக்கும் திறனே கிடையாது, முட்டாள்கள் அப்படின்னு சொல்லிக்குவோம். நம்மளுக்கு அமெரிக்காவின் அதிபர் யார், பாகிஸ்தானுக்கு எவ்வளவு கடன் இருக்குது, பஞ்சாபின் மக்கள் தொகை எவ்வளவு, இதெல்லாம் தெரிஞ்சிருச்சுன்னா நாம் உடனே அறிவாளிகள்னு நம்ம நினச்சிக்கிறோம்.
அது கூட இன்னும் ஆன்மீகத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு, ஆன்மானா இது, பிரம்மம்னா இது, ஆன்மாவை ஆக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாதுன்னு வார்த்தைகளை தெரிந்த உடனே, ஓ நம்மளுக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சுன்னு ஒரு பிரம்மை உருவாகுது. அந்த பிரம்மைங்கிறது எது? மனதில் தான் இருக்குது. அது உண்மை இல்லாமல் கிடையாது. நான் எப்போதுமே சொல்வது அறிதல், புரிதல், உணர்தல் 3 கட்டங்களில் வாழ்க்கை நிகழ்கிறது. சொற்களை மட்டுமே அறிந்து கொள்ளும்போது நாம் வெறுமனே அறிந்து கொள்கிறோம். புரிந்து கொள்ளும்போது அந்த சொற்களுக்கிடையே ஒரு தொடர்பு ஏற்பட்டு ஒரு தெளிவு கிடைக்குது, மனமே அமைதி அடையுது. இப்போ நம்ம வார்த்தைகளை கொண்டு ஞானம்னா என்ன, ஆன்மானா என்ன, வாழ்க்கைனா என்னன்னு தெரிந்து கொள்ளும்போது ஒரு புரிதல் உருவாகுது. அது மனதளவில் நம்மளுக்கு தெளிவை தரும். ஆனால் அந்த புரிதல் உடலில் வெளிப்படணும். அப்போ உடலில் வெளிப்படணும்னா நாம் உடலை உணரணும். அந்த புரிதலெல்லாம் உடல் கிரகித்து கொள்ளணும். சாப்பிட்ற சாப்பாட்டை உடல் செரித்து அதனுடைய ஊட்டச்சத்துக்களெல்லாம் உள்வாங்குவது போல் நாம் புரிந்து கொண்டவற்றிலிருந்து தனக்கு தேவையானதை நம்முடைய ஆழ்மனம் கிரகித்து கொள்ளணும். அப்போ நாம் உடலை உணரணும். அப்போ உடலை உணரணும்னா உடலுக்குள்ளே இருக்கிற எனர்ஜியை கையாள கற்றுக்கொள்ளணும். இங்கே தான் பெரிய பிரச்சனை உருவாகுது. ஏன்னா நான் முன்னரே சொன்னது போல் ஆன்மீகம் என்றாலே உடலை மறுப்பதுங்கிற மாதிரியான புரிதல் நமக்கு நீண்ட காலமாக சொல்லித்தரப்பட்டிருக்கு. அதனால் நம்ம உடலில் ஒரு இறுக்கமாகவே இருக்கோம். எல்லாருமே உடலை யாருமே உணர்வது கிடையாது. அதுவும் குறிப்பாக பெண்களை யோசிச்சு பாருங்கள். ஒரு பெண் குழந்தை 6-7 வயசு ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அது நிம்மதியாக போயிடும். அதை சும்மாவே இருக்க விட மாட்டாங்க. அப்படி உக்காராத, அப்படி நிற்காத, அப்படி பேசாத, அப்படி சிரிக்காத, அப்படி பார்க்காத, ஒழுங்காக காலை கீழே வச்சுட்டு உக்காரு, காலாட்டிக்கிட்டே இருக்காத, கட்டுப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா பயம். ஏன்னா அப்போ இருந்தே அதை சொல்லி கொடுத்து அதை ஒரு மோல்டுக்குள்ளே போட்டால் தான் அந்த பெண் பருவம் அடைந்து ஒரு இளம் பெண்ணாக மாறும்போது அந்த பெண்ணுக்கு கட்டுப்பாடுகள் இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ ஒரு பெண் வாழ்க்கையை புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பே, தன்னை உணர்வதற்கான வாய்ப்பே இந்திய மரபில் தரப்படுவது கிடையாது. எத்தனை பெண்கள் நடனம் ஆடும் ஆர்வம் கொண்டிருப்பாங்க. நிம்மதியாக அவங்களால நடனம் ஆட முடியும், விளையாட முடியும், ஒரு நீச்சல் அடிக்க முடியும், ஓட முடியும். யோசிச்சு பாருங்கள். அதெல்லாம் செய்யும்போது தான் நம்ம உடலின் மூலமாக சுதந்திரமாக உணர்வோம். அந்த குழந்தை பருவத்துக்கு விளையாட்டு என்பது அதான் ரொம்ப முக்கியம். அது விளையாட விளையாட அந்த உடல் தன்னை அறிஞ்சிக்கிட்டே இருக்கும். தன்னால் இது செய்ய முடியும், அது செய்ய முடியும் அப்படின்ட்டுலாம். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா நான் சின்ன வயசில் நிறைய விளையாடுவேன். கிரிக்கெட்டு என்னெல்லாமோ விளையாட்டுலாம் விளையாடுவேன். உடல் எனக்கு தெரியாது. இப்போது நான் சமீபத்தில் என்னுடைய ஆசிரியரோடு சந்தித்த போது அவங்க அதான் சொன்னாங்க, நீ இவ்வளவு சிந்திக்கிற, இவ்வளவு பேசுகிற, எனக்கு ஆச்சரியமாக இருக்குது நீயும் உடலோட தொடர்பில் இருப்பது அப்படின்னாங்க. ஏன்னா பலர் பேரும் பார்த்திங்கன்னா அந்த உடலை விட்டு பிரிஞ்சு சென்றுவோம். அந்த ட்ராமாலாம் இருக்கும்போது நம்ம மனசு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குல்ல, இவ்வளோ சிந்திக்க முடியுது, அழகான விஷயங்கள் பற்றி யோசிக்க முடியுது, தெரிந்து கொள்ள முடியுது. உடலில் இருக்கணும்னா அதே வீட்டில் அதே மனிதருக்கு நடுவில் அதே குப்பைகளுக்குள்ளே சாக்கடைக்குள்ளே வாழணும். ஸோ மனதை கொண்டு நான் எங்கே வேண்டுமெனால் செல்லலாம் இல்லையா? அப்போ நான் எதுக்கு உடலில் வாழணும்? அப்படி தான் நம்ம பலரும் நினச்சிக்கிட்டு இருக்கோம். அதனால தான் சினிமா, டிவி, புத்தகம், வாசிப்பு, பயணம்னு நாம் வெளியில் சென்று கொண்டே இருக்கோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். சின்ன வயசில் நம்ம கதைகள் கேட்டிருப்போம். ஒரு ராட்சசன் இருப்பான். அவனுடைய உயிர் 7 மலை 7 கடல் தாண்டி இருக்கிற ஒரு கூண்டுக்குள்ளே இருக்கிற ஒரு கிளிகிட்ட இருக்கும் அப்படிம்பாங்க. இப்போ அந்த ராட்சசனை கொல்லணுன்னா நான் அவனை நேரடியாக கொல்ல முடியாது. நம்ம 7 கடல் 7 மலையை கடந்து போய் அந்த கிளியை கொல்லணும். அந்த கிளியை கைப்பற்றுனா அதன் மூலமாக அந்த ராட்சசனை கட்டுக்கு கொண்டு வரலாம். இப்போ அந்த ராட்சசன்கிறது நம்முடைய உடல். நம்ம உடலை கட்டுப்பாடில் கொண்டு வரணும் அப்படின்னா நம்முடைய மனதை கட்டுக்கு கொண்டு வரணும். நம்ம பெரும்பாலானுடைய மனமும் அந்த ராட்சசனுடைய உயிரை போல் எங்கேயோ இருக்குது. நம்ம நிறைய பேர் நம்மளுக்கு குழந்தைகளுக்காக உயிர் வாழ்கிறோம், நாட்டுக்காக உயிர் வாழ்கிறோம், மதத்துக்காக, மொழிக்காக உயிர் வாழ்கிறோம். ஏன்னா நாம் யாருங்கிற புரிதலே நம்மளுக்கு இருப்பது கிடையாது. அதெல்லாம் நல்லதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அப்படிப்பட்ட மனிதர்கள் தான் வன்முறையில் இறங்குவார்கள். அவருடைய மதத்தை பற்றி ஏதாவது பேசுனீங்கன்னா பெரும் பிரச்சனைகள் உருவாக்குவார்கள். அவங்க குடும்பத்தை பற்றி பேசுனீங்கன்னா அவ்வளோதான், நீங்கள் முடிஞ்சீங்க.
ஸோ இதெல்லாம் ஒரு சரியான புரிதல் இல்லாததினால் உருவாவது. நாம் யார் என்ற தெளிவு இருந்தது அப்படின்னா, நாம் தேவையற்ற விஷயங்களில் நம்மை பிணைத்துக் கொள்ள மாட்டோம். நாம் என்பது இந்த உடல் தான். தாயும் பிள்ளையும் ஒண்ணுனாலும் வாயும் வயிறும் வேறு. நம்மளுக்கு நோய் இருக்குன்னா நாம தான் மருந்து சாப்பிடணும். நம்ம அம்மா மருந்து சாப்பிட முடியாது. நம்மளுக்கு பசிச்சா நாம தான் சாப்பிட்டாகணும். நம்ம பக்கத்து வீட்டுக்காரர் சாப்பிட்றதுனால நம்முடைய பசி தீராது. அப்போ நம்முடைய துக்கத்தை நாம தான் போக்கணும். அதற்கு என்ன தேவையோ அதை கற்றுக்கொள்ளணும். ஆனால் நம்ம அதெல்லாம் பண்ணுறதே கிடையாது. அதுக்கு பொதுவாக அம்மாவுக்காக நான் உயிரை கூட விடுவேன், என் பிள்ளைக்காக நான் என்ன தியாகம் வேணாலும் செய்வேன், இப்படியெல்லாம் நம்மளை நாமளே ஏமாற்றிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இதை இது எப்படி நம்ம கற்றுக்குறோம்? சினிமா சொல்லித் தருது. காதலுக்காக உயிரை விடுவது எவ்வளவு புனிதமானது இல்லையா? உயிர் வாழ்வதை காட்டிலும் தாடி வளர்த்துட்டு தேவதாஸ் மாதிரி சோகமாக இருப்பது மேலானது. இப்படியெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிட்டு இதான் சொல்கிறேன், எல்லாமே தவறான புரிதல்கள். என்ன நீங்கள் வேணாலும் புரிஞ்சிக்கலாம், ஆனால் நம்ம உடலில் மட்டும்தான் உயிர் வாழ முடியும். பசிச்சா சாப்பிட்டாகணும், தூக்கம் வந்தால் தூங்கி ஆகணும், தாகம் வந்தால் தண்ணி எடுத்தாகணும். அது உயிர் வாழும் வரை எல்லா மனிதனும் செஞ்சு தான் ஆகணும். நீங்கள் கோடீஸ்வரனாக இருக்கிறதுனால தாகம் எடுக்காமல் இருக்காது, பசி வராமல் இருக்காது. அப்போ நம்ம கவனிக்க வேண்டியது அதுதான். அப்போது அந்த உடலின் தேவைகள் தான் உண்மையில் நம்மை வாழ்க்கையோடு பிணைக்கின்றன. ஏன்னா பசி எடுத்தால் தான் நாம் எதையாவது செஞ்சு இந்த உலகோட தொடர்பு கொள்ள முயற்சிப்போம். பசியே இல்லைன்னு வச்சுக்கோங்க, யோசிச்சு பாருங்க, நம்ம எப்படி வேணால் இருக்க முடியும் இல்லையா? ஸோ உடலை கவனிக்கணும். அந்த புவியீர்ப்பு மையத்தை கவனிச்சுக்கிட்டே இருங்க. நீங்கள் நடங்க, ஓடுங்க, எல்லா இடத்துலையும் கவனிச்சுக்கிட்டே இருங்க. அது என்ன பண்ணுது, உங்கள் உடல் எப்படி இருக்குன்னு பாருங்கள். சில சமயம் நம்மளுக்கே தெரியும் இல்லையா, கீழே விழுந்துருவோமோன்னு பயமாக இருக்கும். அப்போ என்ன அர்த்தம்? நம்ம உடலில் அந்த புவியீர்ப்பு மையம் சரியாக இல்லை, அது குறித்த புரிதல் நம்முடைய உடலுக்கு இல்லை. இது ரொம்ப மோசமான விஷயம். ஏன்னா வயசானவங்களுக்கு தான் பார்த்திங்கன்னா தன் உடலின் மீது கட்டுப்பாடு இருக்காது. குழந்தைகளுக்கும் தான். குழந்தைகள்லாம் கீழே விழுந்து எந்திரிப்பாங்க. ஏன்னா அவர்களுக்கு இருக்கும் அந்த எனர்ஜி, அது செயல்படும் வேகத்தில் அவர்களால் தங்களை தாங்களே கட்டுப்படுத்தி கொள்ள முடியாது. வயதானவர்களுக்கு தங்கள் உடலின் மீதான கட்டுப்பாடு இருக்காது. அப்போது அவங்களும் எளிதில் கீழே விழுவாங்க. இப்போ நம்ம பலரும் பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர்னால 10 அடி நடக்க முடியாது. 30-40 வயசு ஆட்களை நான் பார்த்துருக்கேன். நானும் ஒரு காலத்தில் அப்படி இருந்திருக்கேன். ஏன்னா அதற்கு காரணம் துக்கம், பல விஷயங்களை சொல்லலாம். பட் நாம் அதை மாற்றி ஆகணும் எப்படியாவது. இதை கவனிக்க தொடங்கினாலே மாற்றங்கள் உருவாக தொடங்கும். உடலின் மூலமாக நம்ம எவ்வளவு தேங்கி போய் கிடக்கிறோன்னு பாருங்கள். ஒரு கடைக்கு போனால் நடந்து போக முடியுமா? அதற்கு நம்மளுக்கு கார் வேண்டியது இருக்குது, ஆட்கள் வேண்டியது இருக்குது. ஸோ வாழ்கிறது உடல் மூலமாக தான் வாழ்ந்தாகணும். நம்ம அப்படியே பெட்டில் படுத்துக்கிட்டு உடலின் மூலமாக உணவு எல்லாம் தரப்பட்டு கழிவெல்லாம் அப்படியே வெளியேறிட்டு இருந்ததுன்னா அப்படியே நம்ம எவ்வளோ வருஷம் வேணாலும் வாழலாம்ல. அது பேர் வாழ்க்கையா? கொஞ்சம் யோசிக்கணும். நம்ம ரொம்ப எளிய விஷயம், ஆனால் நம்ம அதை புரிந்து கொள்வது கிடையாது. நம்ம தினசரி ஒரு வேலைக்கு போகிறோம், வீட்டு வேலை செய்கிறோம், அப்போது நம்மளுடைய உடலை கவனித்தாலே போதும். நம்ம பெரும்பாலும் இப்போ வேலையில் தான் முக்கியமாக இருப்போம். சமைக்கணும் ஒழுங்காக, எத்தனை மணிக்கு பஸ்ஸு வருமோ, எத்தனை மணிக்கு வீட்டுக்கு போய் சேருவோமோ, இப்படின்னு ஒரே சிந்தனைகளையே வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அதில் இருந்து உடலை நோக்கி கவனத்தை திருப்புங்க. உடலில் வலி இருக்கும், நம்முடைய உடல் பலருக்கும் பிடிக்காது, அது அழகானது கிடையாது, முழுமையானது கிடையாது. நம்ம ஹீரோ மாதிரி இருந்தால் நல்லா தான் இருக்கும். நம்ம சாதாரண மனிதர்கள்ல எல்லாம் ஏகப்பட்ட குறைகள் இருக்கும். ஆனால் என்ன, அதுதான் நம்மளுக்கு தரப்பட்டிருக்கும் ஒரே விஷயம். அதுதான் ஏழைக்கேற்ற எல்லோருண்ட. இன்னொரு ஒரு மாதிரி இல்லையேன்னு சொல்லி ஏங்கிக்கிட்டு இருக்காம, நம்மிடம் என்ன இருக்கோ அதை நாம் சரியாக பயன்படுத்த கற்றுக்கலாம். நாம் ஐன்ஸ்டீனாகவோ, ஆப்ரஹாம் லிங்கனாகவோ, மகாத்மா காந்தியாகவோ ஆக வேண்டாம். நாம் யாராக இருக்கோமோ அதுவாக ஆகலாம். நம்ம ரமேஷோ சுரேஷோ, ஒரு ரமேஷா சுரேஷா முழுமையாக வாழலாம். அப்போ அதுக்கு என்ன தேவை? கவனத்தை உடலை நோக்கி திருப்புங்க.
அதனால தான் நான் இப்போ என்னுடைய புரிதல்களை எல்லாம் இந்த உடலுள் உறைதல்ங்கிற தலைப்பில் கொண்டு வரேன். ரொம்ப முக்கியம். ஸோ இதை இன்னும் விரிவாக பேசலாம், நிறைய பார்க்கலாம். ஆனால் நீங்கள் இதை கவனிக்க தொடங்குங்க. உடலை கவனித்து உடலை உணரத் தொடங்கினாலே நம்மளோட வாழ்க்கையில் பல மாற்றங்கள் உருவாகும். நம்ம அளவாக சாப்பிடுவோம், அதிகமாக சாப்பிட மாட்டோம், சரியாக தண்ணி குடிப்போம், நல்லா தூங்குவோம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய வாழ்க்கை நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும். அது விளக்குவது ரொம்ப கஷ்டம். நான் முன்னாடியே சொன்னது போல் உடலுக்குன்னு ஒரு புத்திசாலித்தனம் இருக்குது. உடல் தேவையற்ற விஷயங்களை விரும்பாது. உடல் சிகரெட்டை விரும்பாது. உடல் இது காரமான உணவை விரும்பாது. அதெல்லாம் தேவை கிடையாது உணவுக்கு. அதெல்லாம் நம்முடைய பழக்கத்தினால், நம்முடைய மனதினால் நம்ம உடலின் மீது வற்புறுத்துவது. எவ்வளோ பெரிய வன்முறை யோசிச்சு பாருங்க. ஒரு புகை பிடிப்பதுங்கிறது நம்ம இன்னொருவரை வற்புறுத்தி புகைப்பிடிக்க வச்சோம்னா அது கொடுமை இல்லை? அதுதானே நாம் நம்மளுக்கு செய்யறோம். அது எப்படி நம்ம உடல் கற்றுக்குச்சு யோசிச்சு பாருங்க. நம்ம உண்மையே நம்ம உடலை விரும்புகிறோமான்னு யோசிச்சு பார்த்தா இருக்காது. நம்ம பலரும் வாழ்க்கையே விரும்புவது கிடையாது. முடிஞ்சால் எங்கேயாவது ஓடி போகலாம், என்ன வாழ்க்கைன்னு சலிப்போடு இருக்கும். ஏன் வாழ வேண்டியது இருக்குது? உடல் இருப்பதால தான். உடலை பராமரிக்க வேண்டியதாக இருக்குது. பசிக்குது, என்ன பண்ணி தொலைகிறது? தூக்கம் வருது, தூங்கணும்னா நிம்மதியான இடம் வேண்டியதாக இருக்குது. ஸோ உடலுக்காக தான் வாழ்கிறோம். சலிப்போட எரிச்சலோடு தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் நாம். அதுவும் உடலில் நோய் இருந்து நாம் ஏதாவது குறைகள் இருந்து நம்மளுக்கு நிம்மதியாக உணரவே மாட்டோம். மீண்டும் சொல்கிறது, அதையெல்லாம் நாம் தான் மாற்றி அமைக்கணும். வேறு யாரும் நம்மளை பார்த்து நீங்கள் இந்த ஹீரோ மாதிரி இருக்கீங்க, அவரை மாதிரி இருக்கீங்கலாம் நம்மளை புகழ் வார்த்தைகள் சொல்லி நம்மளை உற்சாகப்படுத்தி நம்முடைய வாழ்க்கையை மேம்படுத்துவெல்லாம் முயற்சிக்க மாட்டாங்க. ஒவ்வொருவருக்கும் அவங்க வாழ்க்கையை வாழ்ந்தாகணும். அப்படி யாராவது நம்மளை புகழ்ந்தா கூட அது உண்மைன்னு நம்மளுக்கு எப்படி தெரியும்? ஸோ அதையெல்லாம் விட்டுட்டு நம்மக்கிட்ட இருக்கிறது என்னவோ, உடல் என்ன குறைகள் இருந்தாலும் சரி, அதை ஏற்றுக்கலாம். ஃபஸ்ட்டு கவனிக்கலாம். முதல்ல நம்ம குறைகளையே நினச்சிக்கிட்டு இருக்கோம் இல்லையா? அதில் எவ்வளவு நல்ல விஷயங்களும் இருக்குது. ஆரோக்கியமாக இருப்பதுங்கிற சாதாரண விஷயமா? ஹெல்த் இஸ் வெல்த்தும்பாங்க இல்லையா? அதாவது ஆரோக்கியம்தான் உண்மையில் செல்வம். ஆரோக்கியமாக இருந்துட்டோம்னா நம்ம ஏழையாக இருந்தாலும் எதை பற்றியும் கவலையே படாமல் வாழ்ந்துட்டு போயிடலாம். நீங்கள் செல்வந்தராக இருந்தாலும் நோய் நொடியோடு இருந்தீங்கன்னா மகிழ்ச்சியே இருக்காது. என்ன நடக்கும், எப்படி நடக்கும் ஒன்றும் புரியாது. நீங்கள் யாரையாவது நம்பி வாழ்ந்துகிட்டே இருக்கணும். இப்போ பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். நம்மளை கடைசி காலத்தில் பார்த்துக்குவாங்களா, தூக்கி போட்டுருவாங்களா? அப்போ பார்த்துக்கணுன்னா அவங்கக்கிட்ட நாம் பணிவாக இருக்கணும், அவங்கள ஒழுங்காக நடத்தணும். அப்போ நாம் அவங்கக்கிட்ட போலியாக நடந்துக்கணும், அவங்க நம்மக்கிட்ட போலியாக நடந்துக்குவாங்க. ஸோ எல்லா நாடகமும் நம்ம உடல் ஆரோக்கியமாக இல்லாத போது நாம் மற்றவர்களை சார்ந்து வாழ வேண்டிய நிலைக்கு தள்ளப்படும் போது உருவாகும். கவனிங்க, ரொம்ப பெரிய விஷயமே கிடையாது. இப்போ நானும் சொல்கிறேன்னு, இப்போது என்னுடைய மனம் பெரும்பாலும் என்னுடைய தலை பகுதியில் தான் இருந்தது. பல்வேறு விதமான குணப்படுத்தல் வழிமுறைகள், புரிதல்கள், இவற்றை கொண்டு தான் நான் என்னை மீட்டெடுத்துக்கிட்டு இருக்கேன். இன்னும் நானும் செய்ய வேண்டியது நிறைய இருக்குது. ஆனால் ஒரு பெரிய மாற்றம் நிகழ்ந்திருக்கு. அதனால தான் நான் தைரியமாக முன்வைக்கிறேன். இப்போ இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சிக்க தொடங்கும்போது மாற்றம் தானாக உருவாகும். இது உடனே தெரியாது, ஒரு வாரத்தில் பெரிய மாற்றம் உருவாகாது. கொஞ்சமாக கவனியுங்க. ஞாபகம் வரும்போதெல்லாம் உங்கள் உடலை கவனியுங்க. உங்கள் உடலை ஏற்றுக்கொள்ளுங்கள். அதுதான் நமக்கு தரப்பட்டிருக்கும் பரிசு. அது சிறை கிடையாது, அது கோவில். நம்ம கோவிலில் கடவுள் இருந்தால் தான் அந்த கோவிலுக்கு மதிப்பு. கோவிலில் கடவுள் சிலையே இல்லைன்னா அது கோவில் கிடையாது. இப்போ நம்முடைய உடலில் வாழக்கூடிய அந்த கடவுள் என்பது என்ன? நான் அது மௌனம்னு சொல்கிறேன். ஆனால் அந்த மௌனத்தை நம்ம உணரணும் இல்லையா? அதற்கு நாம் நம்ம உடலில் இருக்கணும். அது ரொம்ப அலாதியான விஷயம். ரொம்ப அது கோவிலில் அந்த கடவுள் இருக்கும்போது எதுவுமே தேவை கிடையாது. அந்த கடவுளுக்கு அது போதும், அந்த கோவிலுக்கு அது போதும். அது நம்முடைய வாழ்க்கைக்கும் அது போதும். வாழ்க்கை என்பது அவ்வளவுதான். நாம இருப்பது, நம்மை உணர்வது, நமக்காக வாழ்வது.
நாம் நம்மை உணரும்போது, நாம் யார் என்று தெரிந்திருக்கும்போது, அது ஒரு பெரிய ஒரு புரிதலை தரும், ஒரு நிம்மதியை தரும், தெளிவை தரும். அப்போது அந்த நிம்மதியும் தெளிவையும் நம்மை சுற்றி இருப்பவர்களும் உணர்வார்கள். அதை மற்றவர்களிடமும் நாம் பகிர்ந்து கொள்ள முடியும். இது மனதின் மூலம் நிகழ்வது கிடையாது. உடலில் இருந்து வெளிப்படும் ஒரு உணர்வு, சூரியனிலிருந்து வெளிப்படும் ஒளி போல நம் உடலில் இருந்து வெளிப்படும் எனர்ஜி, அந்த சூரியனில் இருக்கும் கரும்புள்ளிகளை போல தான் நம்மளோட உடலில் இருக்கும் அந்த இறுக்கங்கள், நம்முடைய மனதில் இருக்கும் எண்ணங்கள், ஏக்கங்கள், ஆசைகள், விருப்புகள், வெறுப்புகள் எல்லாமே. அவை எல்லாமே குப்பை, அசுத்தம். ஸோ எதுவுமே இல்லாமல் முழு பிரஜையாக நாம் இருக்கும்போது தான் நம்ம முழுமையாக தூய்மையானவர்களாக இருப்போம். அது மனதை கொண்டு அத்தகைய நிலையை கற்பனை செய்வது எளிது. ஆனால் அதை நம்ம உடலில் செயல்படுத்தி காட்டணும். அப்போது உடல் எந்த விதமான தங்கு தடையும் இல்லாமல் அதோட உயிராற்றல் அதில் செயல்பட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போது நாம் நம்மை நன்றாக உணர முடியும். அதுதான் நம்முடைய மையம். நம்முடைய மையம்ங்கிறது இதயத்திலேயோ கால்லையோ தலையிலையோ உச்சந்தலையிலையோ இருப்பது கிடையாது. நாம் எங்கு நாம் உணர்கிறோமோ அங்கு நாம் இருக்கோம். கடல் எவ்வளோ பெருசு, அந்த கடலோட உணர்வு எங்கே இருக்கும் யோசிச்சு பாருங்கள். அதில் வாழும் ஒவ்வொரு உயிரினத்திலும் அந்த கடலின் உணர்வு இருக்கும். அதுதான் பிரஜை. இப்போது இவ்வளோ பெரிய பிரபஞ்சம் இருக்குது. இந்த பிரபஞ்சம் பிரஜையாக இருக்கா அப்படின்னா நம்மளுக்கு தெரியாது. நாம பிரஜையுடன் இருந்தோம்னா, நாம் உணர்வுடன் வாழ்ந்தோம் என்றால் நம் மூலமாக பிரஜை தன்னை அறிந்து கொள்கிறது, தன்னை உணர்ந்து கொள்கிறதுன்னு பொருள். நம் மூலமாக நம்மை கடந்த ஏதோ ஒன்று நம் வழியே நிகழ்ந்து கொண்டு இருக்கு. அதை சரியாக நிகழ அனுமதிப்பதும் நிகழ விடுவதும் தான் வாழ்க்கையில் மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயம். மொத்தத்தில் நம் வாழ்க்கை நம் தேர்வு, நம் வாழ்க்கை நம் பொறுப்பு.